இன்னைக்கு கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்டத்தில் ஹைதராபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளும் மோத இருந்தாங்க. இப்படி இருக்க கடைசியாக இந்த ஆட்டத்தினுடைய இன்றைய ரிசல்ட் புள்ளி பட்டியலில் ஹைதராபாத் அணிக்கு மிகப்பெரிய ஒரு பேர் இடிய விழுந்து, அதே போல் நம்ம சிஎஸ்கே அணிக்கும் ஆர்சிபி அணி இரண்டு பேருமே மகிழ்ச்சி அடைகிற மாதிரி தான் தற்போது இன்றைக்கு நடந்த இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட் மாறி இருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நடக்க போகிற இந்த ஆட்டம் கண்டிப்பாக ஹைதராபாத் அணி அவங்க தோக்கணும். அப்போ தான் ஆர்சிபி அணி அவங்க பிளே ஆஃப் ரேஸுக்கு உள்ள தொடர்ந்து இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. ஆனால் மேட்ச் துவங்கிறதுக்கு முன்னாடியே டாஸ் போட முடியாமல் மழை தொடர்ந்து ஹைதராபாத் ஸ்டேடியத்தில் பேஞ்சிக்கிட்டே இருந்ததால் 7:30, 8 மணி, 9 மணி இப்படி அடுத்தடுத்துன்னு மேட்ச் ஆரம்பிக்கிற நேரத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போனாங்க. ஆனால் மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருந்தது. இப்படி இருக்க கடைசியாக அட்லீஸ்ட் இரவு 10:30 மணிக்காவது 5 ஓவர் இல்லைனா சூப்பர் ஓவர் மாதிரி மேட்சை நடத்தியாவது கண்டிப்பாக ஆட்டத்தினுடைய ரிசல்ட் நிச்சயம் தெரியணும். அப்போ தான் ஆர்சிபி அணி அவங்க பிளே ஆஃபுக்கு உள்ளே வருவாங்களா இல்லை ஹைதராபாத் வெளியே போவாங்களா இப்படிங்கிற ரிசல்ட் தெரிய வரும். அதனால் கண்டிப்பாக மேட்சை நடத்தணும் அப்படின்னு எவ்வளவோ அம்பையர்கள் அதே போல் பிளேயர்கள் எல்லாருமே முயற்சி பண்ணி ட்ரை பண்ணாங்க. ஆனாலுமே இரவு இப்போ சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 10:15 வரைக்கும் மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருந்ததால் வேறு வழி இல்லாமல் சூப்பர் ஓவர் கூட கடைசியாக நடத்த முடியாமல் மேட்சை கம்ப்ளீட்டாக டாஸ் போடாமல் அபேண்டம், அதாவது மேட்சை ரத்து பண்ணிவிட்டு ஹைதராபாத் அணிக்கு ஒரு புள்ளி, குஜராத் அணிக்கு ஒரு புள்ளி அப்படின்னு புள்ளியை சமமாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் ஆர்சிபி அணி அவங்களுக்கு மிகப்பெரிய அடி விழுந்தது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் அணி அவங்களுக்கும் இந்த ஒரு புள்ளி பிரிச்சதால ரொம்ப பெரிய அடி இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் விழுந்திருக்கு. ஏன்னா ஹைதராபாத் அணி இன்னைக்கு நடக்கிற ஆட்டம் கடைசியாக பஞ்சாப் 2 ஆட்டத்திலையுமே ஹைதராபாத் ஜெயிச்சாங்கன்னா அவங்க புள்ளி பட்டியலில் 2வது இடத்துக்கே போக முடியும். ஆனால் இன்னைக்கு புள்ளி இப்படி 2ஆக பிரிஞ்சு போனதால் ஹைதராபாத் அணி கடைசி ஆட்டம் அவங்க ஜெயிச்சாலும் ராஜஸ்தான் அணி அவங்க கொல்கத்தாவை வீழ்த்தினாங்கன்னா 2வது இடத்துக்கு ஹைதராபாத் அணி அவங்க போக முடியாது. அதனால் இந்த மேட்ச் இப்போ அபேண்டம் ஆயிருக்கிறது ஹைதராபாத் அணியை பொறுத்த வரைக்கும் புள்ளி பட்டியலில் ரொம்ப பெரிய அடி அவங்களுக்கு விழுந்திருக்கு. அதே போல் ஆர்சிபி அணி இந்த மேட்ச் இப்போ நடக்காமல் ரத்தாயிருக்கிறது. ஆர்சிபி அணி அவங்களுக்கு இருந்த கடைசி வாய்ப்பு அவங்க இழந்திருந்தாலும் நம்ம சிஎஸ்கே அணியை நல்ல ரன் ரேட்டில் அவங்க வீழ்த்தினாங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணியை, அதாவது அடிமடியிலேயே கையை வச்சுட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎஸ்கே அணியை வெளியேற்றிட்டு ஆர்சிபி அணி அவங்க உள்ளே போகிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இன்னுமுமே ஆர்சிபி அணி அவங்களுக்கு தொடுக்கிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ ஹைதராபாத் அணி அவங்களுக்கு இந்த மேட்ச் அபேண்டம் ஆனது ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஆர்சிபி அணி அவங்களுக்கும் கொடுத்துருக்கு. இதனால் புள்ளிப்பட்டியலில் மிகப்பெரிய ஒரு குழப்பமே மீண்டும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.